எல்லாருக்கும் வணக்கம். ஜெயன். இன்னைக்கு வந்து டிஆர்டிஓ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி அவுட் ஆயிருக்கு. என்ன வேகன்சி, என்ன ஏஜ்ல இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம், என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இன்கம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓ அப்படின்னா என்னங்கிறது பதவி தெரிஞ்சிருக்கும், பதவி தெரியாது. டிஆர்டிஓ அப்படின்னா வந்து இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு கழகம். இதான் ஃபுல் மீனிங்கு. இது வந்து இந்திய ராணுவத்தில் ஒரு உருவாக்குற டேங்கராக இருந்தாலும் சரியா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆராய்ச்சி ஊடகங்கள சொல்லலாம். இந்திய ராணுவத்தில் நடக்கிற ஆராய்ச்சி கூடங்கள சொல்லலாம். அந்த ஆராய்ச்சி கூடத்தில் சில விதமான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அவுட் ஆகும். டிரைவர்லேருந்து ட்ரேட்ஸ்மேன்லேருந்து செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேக்கன்சி அவுட் ஆகும். வருஷம் வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதத்தில் அவங்க வேக்கன்சி அவுட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இது படிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க, நல்ல 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை மெக்கானிக்கல்லேருந்து இன்ஜினியரிங் இந்த பெரிய பெரிய படிப்பு 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு எலிஜிபிளாக இருக்கும், பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து டிஆர்டிஓவில் வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி இருப்பாங்க. 60 வேக்கன்சி, 30 வேக்கன்சி, 40 வேக்கன்சின்னு. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற கிரிட்டேரியாலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் படிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப அதுவே கேட்பாங்க. ஒவ்வொருத்தங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கு, மெக்கானிக்கு இந்த மாதிரி பல ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பல இது பண்ணியிருப்பீங்கல்ல, அவங்க எல்லாமே இது வந்து எலிஜிபிள். இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சூப்பரான சம்பளத்தோட, சூப்பரான வாழ்க்கை செட்டில் ஆகிறதோட உங்களுக்கு டிஆர்டிஓ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணி உங்களை ஆளை எடுத்துக்கிடுவாங்க. டிஆர்டிஓ அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு செக்ஷன், ஒரு ஆர்மி செக்ஷன் கூட சொல்லலாமே. ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் டிஆர்டிஓ, இந்திய ராணுவ மேம்பாட்டு கழகம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற கிரிட்டேரியாவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா ஆராய்ச்சி கூடனால எவ்வளோ படிப்பு கேட்பாங்க, என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இளநிலை ஆய்வாளர், ஆராய்ச்சி உதவியாளர், இந்த 2ம் கேட்டிருக்காங்க. இளநிலை ஆய்வாளர் வந்து கிட்டத்தட்ட 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஆராய்ச்சி உதவியாளர்கள் வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்டோடது எப்போதும் சேம் தான். 5 வருஷம் எஸ்சி எஸ்டிக்கும், ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷம். அப்படிங்கும்போது உங்கள் வயத்தளர்வு இன்னும் கொஞ்சம் ஆகும். 30லேருந்து இன்னும் கொஞ்சம் ஓபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா 33, அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வயசுலேருந்து ஒரு 3 வருஷம் ஓபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக், எம்டெக் அந்த மாதிரி இப்போ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். டிஆர்டிஓட இது வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். www.drdo.go.in இந்த வெப்சைட்டில் போய் வேகன்சி அவுட் ஆகிறத ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் படிச்சிருக்க கோர்ஸு அந்த வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். கேட்டிருந்தாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட கோர்ஸு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 கோர்ஸு கேட்டிருக்காங்க. அந்த அந்த படிப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இந்த இளநிலை ஆய்வாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு 3 வருஷம் நீங்கள் ப்ரைவேட்லேயோ வெளில எங்கேயாவோ நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அந்த ஆராய்ச்சி உதவியாளருக்கு வந்து அது தேவை. இது வந்து முழுக்க வந்து ஆன்லைன் கிடையாதுங்க, ஆஃப்லைன் தான். இந்த www.drdo.go.in இந்த வெப்சைட்டில் போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பதிவிறக்கம் பண்ணுங்கள். பதிவிறக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் ஒட்டி என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்களோ, சர்டிஃபிகேட்டில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்க கொடுக்குற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அட்ரஸை சைடில் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கரெக்டாக வச்சு நீங்கள் அமுச்சு விட்ருங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் உள்ள அட்டாச் பண்ணணுங்கிறத நோட்டிஃபிகேஷன்ஸில் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீ கரெக்டாக சீல் பேக் பண்ணி போஸ்டல் ஆர்டரில் ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணிடுங்க. இந்த அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன கேட்குறாங்கிறது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். கரண்ட் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஃபோட்டோவில் இப்போ இருக்கீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பழைய ஃபோட்டோ சென்ட் பண்ணாதீங்க. அது சில நேரம் நல்லாயிருக்கும், சில நல்லா தெரியாது. அதனால் சென்ட் பண்ணாதீங்க. அவங்க கொடுக்க அட்ரஸில் நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. இது வந்து மேக்ஸிமம் பூனே,
ஆராய்ச்சி கூட்டத்திலலாம் கேட்டிருக்காங்க. பூனேல தான் முடிஞ்ச அளவுக்கு பூனேல தான் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது, சென்னை ஆவடியிலையும் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இங்கே வரலாம் அங்கே வரலாம், இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம் நீங்கள். அதனால் அந்த கிடைக்கிற வாய்ப்பில் கரெக்டாக மிஸ் பண்ணிக்கிங்க. டிஆர்டிஓ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஜாப். ஆஃபீஸ் ஒர்க் தான். வாய்ப்புகளை உங்களுக்கு எஜுகேஷன் கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்மி, போலீஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு உடனுடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.